போயஸ் கார்டன்ல வீடு. இது இவ்வளவு பெரிய பேச்சு பொருளா மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாம ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்லயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? இந்த போயஸ் கார்டன் வீடு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். பைக்ல என் ஃப்ரெண்டோட அப்படியே கத்தீட்ரல் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, நான் யார் ஃபேன் உங்க எல்லாருக்கும் தெரியும். தலைவர் வீடை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ அங்க இருந்தவங்க கிட்ட கேட்கிறேன், ஏங்க எங்க தலைவர் வீடு எங்க இருக்கு? பா இப்படி போய் இப்படி திரும்பினா உள்ள தலைவர் வீடு. அப்போ அப்படியே உள்ள போறோம் நாங்க 2 பேரும். உள்ள போன உடனே அங்க கொஞ்சம் போலீஸ் அண்ணாலாம் நிக்கிறாங்க. ஆனா எங்க தலைவர் வீடு எங்கன்னா இருக்கு அப்படின்னு இப்படி போப்பான்னு வழி காட்டுற, போயிட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி வழி காட்டுறாரு. நாங்க 2 பேரும் போறோம். ஒரு இடத்துல போய் நின்று அங்க தலைவர் வீடை பாக்குறோம். இதாண்டா தலைவர் வீடு அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பைக் அப்படியே திருப்பிட்டு வந்தேன். வரும்போது இந்த பக்கமா பயங்கர கூட்டம். ஆனா அந்த பக்கம் தலைவர் வீடு, இங்க ஏன்னா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா இங்கதான் ஜெயலலிதா அம்மா வீடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே இறங்கி நின்னேன். இப்படி பார்த்தா ரஜினி சார் வீடு, இப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா வீடு. ஒரு நாள் எப்படியாவது இந்த மாதிரி போயஸ் கார்டன்ல நம்ம ஒரு சின்ன வீடாவது ஒரு வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விதை அந்த மனசுல விழுந்தது. அப்ப எனக்கு வயசு 16. நேற்றைய பத்தின ஏக்கமும் இல்ல, நாளைய பத்தின கவலையும் இல்லை அந்த வயசுல. அப்படி இருந்த அந்த 16 வயசு வெங்கடேஷ் பிரபுக்கு 20 வருஷம் உழைச்சு இன்னைக்கு இருக்கிற தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான்